ரைட் இஸ்லாம் மொழியில் வணக்கம். ரைட் நான் இன்றைக்கு பார்க்க போகிறது எஸ்டபிள்யூசி பேப்பரில் ஆறாம் தவணை எஸ்டபிள்யூசி பேப்பரில் முதலாவது கேள்வி. இது தெரியும் 2025 பேச்சுக்கு நடந்த 6th term பேப்பரில் முதலாவது ஸ்ட்ரக்சர் கொஷின் தான் நம்ம பார்த்துருக்கோம். ரைட் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த முதலாவது ஸ்ட்ரக்சர் கொஷின் விச்சுருள் பரிசோதனையோட சார்ந்து வந்திருக்குது. நார்மலாக எங்களுடைய பாஸ் பேப்பரில் நான் பார்க்கல 2021 விச்சுருள் பரிசோதனையை மையமாக வச்சுக்கொண்டு ஸ்ட்ரக்சர் கொஷின் வந்தது. அதே போல் உங்களுக்கு தெரியும் 2020ஆம் ஆண்டும் அதே விச்சுருள் பரிசோதனையை மையமாக வச்சுக்கொண்டு ஒரு கொஷின் வந்தது. நீங்கள் நார்மலாக பாஸ் பேப்பரை பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு 6ஆம் தவணையில் போட்ட இந்த கேள்வியும் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்து அதே சாயலில் எழுதுற. அப்போ நார்மலாக எங்களுக்கு விச்சுருள் அப்படி என்றால் நார்மலாக ஸ்ப்ரிங் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த ஹூக் சிடி அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று நாங்கள் நிலைக்குத்து தளத்தில் நிலைக்குத்து தளத்தில் இப்படி தொங்கப்படிக்குள்ள அது சமநிலையில் தொங்கிக் கொண்டு இருக்கோம். இதே நேரம் நாங்கள் என்ன செய்யும் அப்படி என்றால் இந்த விச்சுருள்ற கீழ்முனையில் ஒரு குறித்த மாறா விசைமத்தில் உறுதிக்குள்ள இந்த விச்சுருள் நீட்சி அடையும். நாங்கள் ஒரு எஃப்ரண்ட் ஃபோர்ஸை கொடுக்கக்குள்ள இந்த விச்சுருள் நீட்சி அடையும். ஆரம்பத்தில் இருக்கிற உண்மை நீளத்தை நான் எல் அப்படி என்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த உண்மை நீளத்துக்கு மேலதிகமாக இது ஒரு எக்ஸ் தூரம் நீட்சி அடையும். நாங்கள் அந்த ஹூக்கின் விதி படிக்கக்குள்ள பார்த்துக்கிறேன். ஸோ இந்த நீட்சியானது விசைக்கு நேர்விகித சமனாக இருக்கும். ஒரு குறித்த விகித சம எல்லைக்குள்ள நாங்கள் கொடுக்குற விசை நீட்சிக்கு நேர்விகித சமனாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் 1 நியூட்டன் விசையை பிரயோகிக்கக்குள்ள 1 மில்லிமீட்டர் நீட்சி ஏற்படுது அப்படின்னு எடுப்போம். தொடர்ந்து நாங்கள் 2 நியூட்டன் விசை அதிகரிக்கக்குள்ள நீட்சி 2 மில்லிமீட்டர் அப்படின்னா 3 நியூட்டன் ஆகியக்குள்ள 3 4 வரும். ஸோ இப்படி ஒரு குறித்த எல்லைக்குள்ள நாங்கள் கொடுக்குற விசைக்கு நேர்விகித சமனாக நீட்சியும் வரும். ஸோ இதை வச்சுக்கொண்டு ஹூக்கின் விதி படிக்கலாம். எஃப் நேர்விகித சமன் நீட்சி என்று சொல்லி இதை சமன்பாடாக மாற்றுறதுக்கு ஹூக் ஒரு மாறிலியால் பேருக்குங்க. அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் kx அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. அந்த கே என்பது குறித்த வில்லினுடைய வில் மாறிலி அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இது நார்மலாக நாங்கள் இந்த விச்சுருக்கள்ன்ற தியரி படிக்கிறதுக்குள்ள டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் சாமில். அதே நேரம் இந்த விச்சுருளில் சேமிக்கப்பட்ட சக்தி என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு தெரியும். ஒரு விச்சுருள் ஈர்க்கப்பட்ட விச்சுருளில் சேமிக்கப்பட்ட அந்த மீடியல் அடுத்த சக்தியை நீங்கள் தியரியில் படிச்சிருக்கீங்க. E7/2 எஃப் எக்ஸ் என்று படிச்சிருக்கீங்க. எக்ஸ் என்ன நீட்சி என்று எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இதை என்ன செய்யணும், கே எக்ஸ் ஸ்கேர்டுன்னு படிக்கிறோம். கே என்றது மாறி எக்ஸ் என்றது நீட்சி இப்படியும் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இது நீங்கள் தியரியை எல்லாம் படிக்கிறீங்க. ரைட். அப்போ எங்களுக்கு தெரியும் காரணம் நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலுக்குள்ள இந்த ப்ராக்டிக்கல் கொஷனுக்குள்ள நாங்கள் நேரடியாக போவோம். இது எங்களோட ப்ராக்டிக்கல் கைடில் இருக்குது அதை விட கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். நார்மலாக எங்களோட ப்ராக்டிக்கல் கைடில் நீங்கள் பார்க்கணும். எங்களோட ப்ராக்டிக்கல் கைடில் நாங்கள் ஒரு விச்சுருள்ற அந்தத்தில் நாங்கள் ஒரு திணி கொண்ட இணைப்போம். விச்சுருள்ற அந்தத்தில் ஒரு திணி கொண்ட இணைக்குள்ள ஸோ அந்த என் திணிவை இணைக்கிறோம் அப்படின்னா அது நீட்சி அடைந்த நிலையில் சமநிலையில் இருக்கும். அந்த நேரம் நாங்கள் அந்த விச்சுருள்ற கீழ் அந்தத்தில் ஒரு கிடை சுட்டியை இணைச்சி இந்த கிடை சுட்டியோட நேர அமைகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் ஒரு இடங்காலை போல இன்னொரு ஊசியை என்ன செய்வோம். இதோட கிடையாக ஒரே நேர்மூட்டில் அமைகிற மாதிரி நாங்கள் பொருத்தி கொண்டு இது சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கக்குள்ள சிறிய நீட்சி அடைகிற மாதிரி என்ன செய்யணும்னா இழுத்து விடையக்குள்ள இது அலைவர். ஸோ அப்போ நாங்கள் அந்த சிறிய நீட்சி அடைகிற மாதிரி இழுத்து விடையக்குள்ள இந்த அலை இயக்கத்தை நாங்கள் எளிமை சீக்கம் என்று சொல்லுவோம். அந்த எளிமை சீக்கம் என்று சொல்லக்குள்ள இதனுடைய அலைவு காலத்துக்கு கூட நாங்கள் படிச்சிருக்கோம். என்ன T/2π வர்க்கமூலத்துக்குள்ள m/k அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். உங்களால் தேர்வு படிக்கக்குள்ள. அப்போ இது எங்களோட ப்ராக்டிக்கல்லையும் இது தான் இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு விச்சுருள் எடுத்து விச்சுருள்ற ஆரம்பத்தில் ஒரு தீமை நினைச்சோன்னு நிலைக்குத்து தளத்தில் சமநிலையில் இருக்கிற கீழமையுள்ள பொருத்தப்பட்ட அந்த கிடை சுட்டிக்கு நீராக ஒரு ஸ்டாண்டை என்ன செய்வோம் அப்படி என்றால் ஒரு இடங்கானல் போல பொருத்தினா பிறகு நாங்கள் இதை சிறிய அலைவுகளை நிகழ்த்துகிற மாதிரி, அதாவது சின்ன நீட்சி அடைகிற மாதிரி இழுத்து விடைக்குள்ள அலைவார் அலைக்குள்ள அவர் அலைவியக்கத்தை எளிமை சீக்கம் என்று சொல்லுவோம். ஸோ அந்த நேரம் இது எளிமை சீக்கமாக இருந்தால் அந்த எளிமை சீக்கத்தில் R முதல் E = -ω வரைக்கும் x இந்த சமன்பாட்டில் கீழ்ப்படிய வேணும் அப்படி என்றால் எங்களுக்கு தெரியும்
கண்டிப்பாக சின்ன நீட்சி அடைகிற மாதிரி நாங்கள் அலைய விடுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் அலையும் காலத்துக்கு ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் படிக்கிறோம். இதை நாங்கள் ப்ராக்டிக்கலில் என்ன செய்வோம் என்றால் இந்த திணிவை மாற்றி அலையும் காலத்தை என்ன செய்வோம், திணிவை சேஞ்ச் பண்ணி அலைவு காலத்தை ஸ்டோப் வச்சாலும் அளப்போம். அல்லது நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் அந்த திணிவுக்கும் அலைவு காலத்துக்குமான கிராஃபை வரைவோம். நார்மலாக அந்த சமன்பாடு டி சமன் 2π வர்க்கமூலம் m/k. ரைட், இந்த சமன்பாடு எங்களுக்கு தெரியும். இதை கிராஃப் வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பக்கம் வர்க்கிப்போம். அப்போ டி வர்க்கம் சமன் 4π வர்க்கம் இன்டூ m/k என்று வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் இந்த 4π வர்க்கம் ஓவர் k இன்டூ m. இந்த m சேஞ்ச் பண்ண டி வர்க்கம் என்ன செய்யும், மாறும். ஆகவே x அச்சில் திணிவு, y அச்சில் டி வர்க்கமும் இருக்கும். இந்த கிராஃபுக்கு இருக்குள்ள இந்த கிராஃப் நார்மலாக எங்களுக்கு தெரியும் 36 முறை ஒரு நீர்மூட்டு வடிவத்தில் வரும். ஸோ அப்போ நாங்கள் அந்த விச்சுருளின் அங்கத்தில் இணைக்கப்பட்ட திணிவுக்கும் அலைவு காலத்துக்குமான தொடர்பை நாங்கள் என்ன செய்வோம், கிராஃப் வச்சு கொண்டு ஆராயும். இதுதான் எங்களோட ப்ராக்டிக்கல். நார்மலாக இதை தழுவியதாக 2021 கொஸ்டின் வந்தது. இப்போ 2020 கொஸ்டினில் நார்மலாக அலைவு கால கன்செப்ட் இல்லை. அதே தான் எங்களோட 6th டேர்ம்லேயும் வந்திருக்குது. அலைவு கால கன்செப்ட் இல்லை. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விச்சுருள் பாருங்க, விச்சுருள்ற அந்தத்தில் விச்சுருள் நார்மலாக நிலைக்குத்து தளத்தில் பாருங்க. இங்கே நாங்கள் விச்சுருளை ஒரு நிலைக்குத்து தளத்தில் தொங்க விட்டோம் அப்படின்னா அது நம்மள சமநிலையை தொங்கும். இது உண்மை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரம் நாங்கள் ஒரு சுமை ஒன்றை இணைப்போம். நாங்கள் சும்மா எடுப்போம், ஒரு 10 கிராம் இணைக்கிறோம். 10 கிராம் இணைக்கைக்குள்ள ஒரு 10 கிராம் இணைக்கைக்குள்ள என்ன நடக்கும், 10 கிராம் இணைக்கைக்குள்ள இவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் மீழ்ச்சி அடைவார். ஸோ விச்சுருள மொத்த நீளமும் என்ன செய்யும், கூடும். அப்போ நான் அந்த திணிவை இணைக்க என்ன நடக்கும் என்றால் அந்த விசை கூட என்ன நடக்குது, விச்சுருள நீளம் கூடும், நீட்சியும் கூடும். அப்போ விசை பாருங்க, விசையை கூட்ட நீட்சி கூடுது. ஸோ அப்போ நீட்சிக்கும் விசைக்குமான தொடர்பை நாங்கள் ஒரு கிராஃபில் என்ன செய்கிறோம், ஆராயிரம். இதைத்தான் இந்த 6th டேர்ம் பேப்பர்லேயும் கேட்குறீங்க. ரைட், நாங்கள் இப்போ எங்களோட கொஸ்டினுக்குள்ளே போவோம். பாருங்க, ரைட், நீங்கள் நார்மலாக ப்ராக்டிக்கல் கைடில் ஒருக்கா பார்த்துக்கொள்ள வேணும். பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் ஒருக்கா பார்த்துக்கொள்ள வேணும். அதே சாயத்தில் தான் எங்களுக்கு இந்த 6th டேர்ம் வந்து இருக்குது. ரைட், இப்போ பாருங்க, மாணவன் விச்சுருள் ஒன்றின் இயல்பினை ஆராய விரும்பினார். மாணவன் விச்சுருளின் நீட்சி அடையாள நீளம் எல்லோடைய அளவிட மீட்டர்கோலை பயன்படுத்தினார். ஒரு மணி இலக்கம் உண்டு. மீட்டர்கோல் ஏன் பொருத்தமான கருவியாக இருக்கிறது விளக்குக அப்படின்னு சொல்கிறார். அப்போ மீட்டர்கோல் ஏன் இந்த இடத்துல பொருத்தம் என்று தான் கேட்கிறார். ஒரு சின்ன கொஸ்டின். அப்போ என்னென்றால் நாங்கள் விச்சுருள உண்மையும் இல்லை. அப்போ விச்சுருள நான் பாருங்கள், விச்சுருள திணிவுகள் எதுவும் இணைக்கப்படாத நிலையில் ஸோ அந்த நிலைக்குத்து தளத்தில் இப்படி தொங்க விடைக்குள்ளே பாருங்கள், விச்சுருள் தன்னை உண்மையின் இடத்துல என்ன செய்யும், உண்மையின் இடம் என்னோட உண்மையின் இடத்துல இவர் தொங்கிக் கொண்டிருப்பார். அப்போ இந்த எல்லோட அழைக்கிறதுக்கு ஏன் மீட்டர்கோல் பொருத்தம் அப்படின்னு இருக்கிறது சிம்பிளான கொஸ்டின். அப்போ மீட்டர்கோல் ஏன் பொருத்தம் அப்படின்னா இது நாங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். இப்படி அதாவது மீட்டர்கோலை பயன்படுத்தி இந்த அமைப்புக்கு மீட்டர்கோலை சிம்பிளாக பயன்படுத்திடும். அதே நேரம் மீட்டர்கோல் இந்த அமைப்புல என்ன செய்யலும், ஈஸியாக என்ன செய்யலும், ரீடிங்ஸ் எடுக்கலாம். அதாவது நேரடியாக எளிமையாக மீட்டர்கோலை பயன்படுத்தி வாசிப்பு எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கல எப்படி கொடுக்கணும், அவர் கேட்க மீட்டர்கோல் ஏன் பொருத்தமான கருவியாக இருக்கிறது விளக்குக. அப்போ நாங்கள் சொல்லிடும் ஏனைய அளவீட்டு கருவிகளோட ஒப்பிடைக்குள்ள மீட்டர்கோலை பயன்படுத்தி என்ன நேரடியாகவும் இலகுவாகவும் குறித்த அமைப்புக்கு என்ன செய்யலும் வாசிப்புகளை பெற முடியும் அப்படின்றதை நீங்கள் நார்மலாக நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது ஒரு சின்ன கொஸ்டின், சிக்கல் இல்லை. ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் சொல்கிறார், மாணவன் விச்சுருளின் ஒரு முனையில் சுமையை இணைத்து மறுமுனை நிலைத்த ஆதாரத்துடன் இணைத்து சுமைக்கு ஒத்த நீளத்தை அளவிட திட்டமிட்டான். இப்போ மாணவன் என்ன செய்ய போறான்டா, பரவாயில்ல கேள்வி ஒரு படமும் காட்டுகிறார். ரைட், ஒரு விச்சுருள ஒரு முனை ஒரு நிலைத்த ஆதாரத்தில் இணைச்சு போட்டு விச்சுருள மறுமுனையில் ஒரு சுமை ஒன்றை இணைக்கிறார். சுமையொன்றை இணைச்சி இந்த இடத்துல மீட்டர்கோலுடைய நிலைக்கு தான் என்ன செஞ்சுக்கிறார், தொங்க வெட்டுகிறார். மீட்டர்கோடு தொங்க வெட்டு இந்த ரீடிங்ஸ் எடுக்க போகிறார். அப்போ மாணவன் விச்சுருளின் ஒரு முனையில் சுமை இணைத்து மறுமுனை இணைத்த ஆதாரத்தோட இணைத்து சுமைக்கு ஒத்த நிலத்தை என்ன செய்ய போகிறார், அளக்க போகிறார். அப்போ இதில் ஏற்பாடு கேட்கிறார், நீட்சி அளவிட அவன் மேற்கொள்ள வேண்டிய 2 உபாயங்கள்.
அப்போ இந்த நீட்சி அளவுறதுக்கு இவன் பின்பற்ற வேண்டிய உபாயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுவும் நார்மலாக ஒரு சின்ன கொஸ்டின் ஒரு ஜென்ரலாக கேட்டியா. அப்போ நீட்சியை அளவுறதுக்கு மேற்கொள்ள வேண்டிய 2 உபாயம் அப்படி என்றால் முதலாவது நாங்கள் நீட்சி அளவிடணும்னா மீண்டும் கூட என்ன செய்யணும், படத்தில் காட்டுற மாதிரி ஒரு நிலைக்குத்து தளத்தில் என்ன செய்யணும், பொருத்த வேணும். அப்போ அதை நாங்கள் முதலாவது செல்வோம். எப்படி செல்வோம், மீட்டகோலானது விச்சுருளுக்கு அருகாமையில் நிலைக்குத்தாக இணைக்கப்பட வேண்டும் என்றது முதலாவது செல்வோம். ரெண்டாவது காரணம் நாங்கள் உண்மையாக நாங்கள் நீட்சி அளக்க போகிறோம். அப்போ நீட்சி அளக்க போகிறோம் என்றால் நாங்கள் அந்த விச்சுருள கீழ்முனையில் என்ன செய்வோம்னா ஒரு கிடை சுட்டி ஒன்றை இணைப்போம். கிடை சுட்டியை இணைச்சால் அப்போ அந்த கிடை சுட்டிக்கு நீரை எங்களுக்கு வாசிப்படுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது சமநிலையில் தொங்கைக்குள்ள கீழ்முனையில் ஒரு கிடை சுட்டி ஒரு பின்னோட இணைச்சு கொண்டோம் அப்படி என்ற ஊசியோட எங்களுக்கு வாசிப்படுகிறதுக்கு லேசாக இருக்கும். நான் இந்த இடத்துல மிக பொருத்தம் என்ன செய்யணும் அப்படி என்றால் அதாவது இந்த கிடைச்சுட்டியோட நீர் அமைய மாதிரி அதாவது ஒரு மூளை மட்டம் ஒன்றை இப்படி பிடிச்சோம் அப்படி என்ன ஒரு மூளை மட்டத்தையும் என்ன செய்யணும் இப்படி பிடிக்கிறோம். அதாவது கிடைச்சுட்டியோட இந்த மூளை மட்டத்தில் கீழ் விளிம்போ நேராக அமைகிற மாதிரி மீட்டக்கோள் வழியே நாங்கள் ஒரு மூளை மட்டத்தையும் பிடிக்கக்குள்ள எங்களுக்கு வாசிப்பை சரியாக எடுத்து கொள்ளிடும். அப்போ நாங்கள் 2வது உபாயமாக செல்லலாம். விச்சுருள் சமநிலையில் உள்ள போது கீழ்முனையில் இணைக்கப்பட்ட கிடைச்சுட்டியுடன் பொருந்துமாறு மூளை மட்டம் பிடிக்கப்பட்டு வாசிப்படுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த 2 கதையையும் செல்லணும். ஒன்று மீட்டக்கோளானது விச்சுருளுக்கு அருகில் நிலைக்குத்தாக இணைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து செல்லணும். சமநிலையில் உள்ள போது விச்சுருளின் கீழ்முனையில் இணைக்கப்பட்ட கிடைச்சுட்டியுடன் மூளை மட்டம் பொருந்துமாறு நாங்கள் வாசிப்படுகிறோம். இதுக்குள்ள வாசிப்படுகிறோம். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது உங்களா ஜெனரலாக கேட்குறீங்க. ரைட். ஸோ அடுத்தது பாருங்க பிள்ளைகள் பி பார்ட் முதல் 2 சின்னப்பா நாங்கள் போவோம். சரிதானே, சிக்கலில் நாங்கள். ரைட். இப்போ பாருங்க பி பார்ட்டை பாருங்க. பி பார்ட் கொஷன். அதாவது பி பார்ட் கொஷனில் எங்களுக்கு தந்திரிக்கார் பாருங்க.